வெல்கம் டு ASPN அகாடமி. இது தமிழ் வீடியோ. தமிழ்ல யூனிட் 7 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 7லயும் தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூனிட் 1ல இருந்து இந்த தலைப்புக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற எல்லா தலைப்பும் நம்மளோட சேனல்ல கம்ப்ளீட் ஆயிருச்சு. நீங்க பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க. அதுக்கான பிடிஎஃப்பும் அந்தந்த வீடியோ கீழேயே அவைலபிளா இருக்கு. அதையும் நீங்க செக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது யாரை பத்தி அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஊவேசாவும் அதே மாதிரி அதுக்கடுத்து கொடுத்த யாரு தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவரையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேப்போ மீனாட்சி சுந்தரம் வேற, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் வேற. நான் அதை பத்தின தேப்போ மீனாட்சி சுந்தரம் நம்ம புக்ல ஹிண்ட் கிடையாது, தனியா உங்களுக்கு குறிப்புகள் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, இதுக்கு முந்தின வீடியோ இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சி இலக்குவனார். இப்ப இவங்க எல்லாருக்குமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் பணி தொடர்பான செய்திகள். மெயினா இவங்களோட நீங்க பேரு, பிறந்த ஊரு, இடம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான். ஆனா அதை விட அதிகமா அவங்க தமிழுக்கு என்ன பண்ணாங்க, தமிழ்ல அவங்களோட பங்கு என்ன அப்படிங்கறத தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதுக்காக தான் மெயினா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியே கூட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவங்க எல்லாருக்கும், இவங்க மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து வர்ற எல்லாருக்குமே அப்படிதான். அவங்களோட பிறந்தது, வருஷங்களை மனப்பாடம் பண்றது, அவங்க அப்பா அம்மா பேரை மனப்பாடம் பண்றது. ஆனா அதெல்லாம் இருக்கணும். ஒருத்தரை பத்தி நம்ம குறிப்பு படிக்கிறோம்னா அது எல்லாமே இருக்கணும் தான். அதை விட அதிகமா நீங்க அவங்களோட தமிழ் பணியை ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல நம்ம பார்க்க போறது சி லக்குவனார். ஆக்சுவலா லக்குவனார் அப்படிங்கறது தான் பேரு. ஆனா லா ராலாம் ஃபர்ஸ்ட் எழுத்தா வரக்கூடாது இல்லையா? அப்ப இலக்குவனார் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ இவர் தமிழுக்கு என்ன தொண்டாற்றியாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மத்த எல்லாருமே நம்ம ஓரளவு கேள்விப்பட்டவங்களா இருக்கும். ஏதோ ஒரு வகையில பாடப்புத்தகத்திலேயோ இல்ல வெளியவோ ஆனா இவர் சுத்தமா நம்ம கேள்விப்படாத ஒருத்தர். ஆனா ஏன்னா இவரை நம்ம தெரிஞ்சிருக்கணும், இவரை பத்தி அதிகமா நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணாததுனால இவரை பத்தி தெரியாமவே போயிருச்சு. இவரும் மத்த தமிழ் அறிஞர்களுக்கு ஈக்குவலான அதை விட அதிகமாவே நிறைய பண்ணியிருக்காரு. அதனால இவரை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக புது சிலபஸ்ல இவரை போட்டிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானவர். இவரை பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எதுக்காக நான் அப்படி சொல்றேன்னா, இவர் இப்ப ஆளும் கட்சியா இருக்கிற கருணாநிதி இருக்காரு இல்லையா, மறைந்த கருணாநிதி, அவரோட ஆசிரியரா இருந்தவர் தான் இவர். அவரோட நூல்ல இவரை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதனால மறைமுகமா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் சிலபஸ்ல இவரை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. டைரக்டா இப்ப ஆளும் கட்சி இருக்குன்னா அந்த கட்சி சம்பந்தமாவோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமாவோ கொஸ்டின்ஸ் வரக்கூடாது, டிஎன்பிஎஸ்சி எடுக்காது. அதே மாதிரி இந்த கட்சி சார்ந்த கொஸ்டின்ஸ் இருக்காது. ஆனா இந்த மாதிரி மறைமுகமான கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு ரிலேட்டடானவங்களை பத்தி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால இவரை நீங்க படிக்கும்போது கொஞ்சம் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. பாருங்க, இவர் தான் இந்த பிக்சர்ல கொடுத்திருக்கவரு. ஆசிரியர் குறிப்பு ஃபர்ஸ்ட் பாருங்க, இவரோட இயற்பெயர் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் தான் பேர் வச்சிருக்காங்க அவங்க அம்மா அப்பாவுங்க. ஆனா லக்ஷ்மணன் அப்படிங்கிறது ஒரு வடமொழி சமஸ்கிருத மொழி கலந்து இருக்கிறதுனால கீழே பிராக்கெட்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. அரசர் மடத்தில் நடுநிலை பள்ளியில் பயின்ற பொழுது அங்கு தமிழாசிரியராக திகழ்ந்த சுவாமி சிதம்பரனார் தான் இவரை லக்குவணன் அப்படின்னு பெயரை மாத்தினாரு. லக்ஷ்மணன் அப்படின்னு பேர் எதுக்கு வைக்கணும், அதவே லக்குவன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. லக்குவன் தான், லக்குமணன் இல்ல, லக்குவன் அவர் பேரு அப்படின்னு மாத்திருக்காரு. அது நம்ம மரியாதைக்கு நிமித்தமா லக்குவனார் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவன் இவன் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா, லக்குவன் சொன்னா, அதுக்காக அதை அப்படி மாத்திருக்காங்க. இதுதான் அவரோட பெயர் குறிப்பு. அடுத்தது காலம். இவர் பிறந்தது 1909 நவம்பர் 17 இருந்து இறந்தது 1973. இவர் எங்க பிறக்கிறாரு? நாகப்பட்டினம் மாவட்டத்துல திருத்துறைப்பூண்டி வட்டத்துல இருக்கிற வாய்மை மேடு அப்படிங்கிற இடத்துல இருந்தாரு. ஆனா எங்க தங்கி இருந்தாரு பிற்காலத்துல, மேக்சிமம் எங்க இவர் குடியிருந்தாங்க அப்படின்னா மதுரையை அடுத்த திருநகர், மதுரை பக்கத்துல திருநகர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் தங்கியிருக்காங்க. பெற்றோர் சிங்காரவேலர், ரத்தினத்தாச்சி. அவங்க 2 பேருக்கும் 2வது மகனா பிறந்தவர் தான் இந்த லக்குவனார். இவரோட புனைப்பெயர் தொல்காப்பியன். இது ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. தொல்காப்பியன். நீங்க தான் பேர் இதெல்லாம் வராதுன்னு சொன்னீங்களே மேடம், அப்ப இதை சொல்றீங்க அப்படின்னா, இயற்பெயரோ பேரோ பிறந்த ஊரோ வர்றதுக்கு கூட சான்சஸ் கம்மி. ஆனா இவருக்கு தொல்காப்பியன் புனைப்பெயர் எதுக்காக வந்துச்சுன்னா, மெயினா
தொல்காப்பியத்தின் மீது அதிக ஈடுபாட்டின் காரணமாக பேரவே தொல்காப்பியன்டே மாத்திருக்காருன்னா, அப்ப எந்த அளவுக்கு தமிழ் ஈடுபாடு இருக்கும்? இது தமிழ் ஈடுபாட காட்டுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்க, இவரோட கல்வி நிறைய படிச்சிருப்பாரு இவர். வாய்மேட்டில் சுப்பையா மற்றும் கண்ணுச்சாமி ஆசிரியர்களோட 2 ஆசிரியர்கிட்ட மாறி மாறி, அதாவது கொஞ்ச நாள் இவர்கிட்டயும் கொஞ்ச நாள் இவர்கிட்டயும், அதாவது சின்ன பிளே ஸ்கூலு, அடுத்து கொஞ்சம் எல்கேஜி யூகேஜி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 2 வாத்தியார்கிட்ட, சுப்பையா கண்ணுச்சாமிங்கிற 2 வாத்தியார்கிட்ட திண்ணைப்பள்ளியில தான் ஃபர்ஸ்ட் படிச்சிருக்காரு. பேசிக் சின்ன கிளாஸ். அடுத்தது வாய்மேட்டில் இருந்த அரசு தொடக்கப் பள்ளியில் 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா 24ஆம் ஆண்டில் சரபோஜி மன்னரின் அறக்கட்டளை சார்பில் ஒரத்த நாட்டில் இருந்த உயர்நிலை பள்ளியில் கற்றார். சரபோஜி மன்னர் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, மராத்திய மன்னர், தமிழ்நாட்டில இருந்த மராத்திய மன்னர்கள். அடுத்தது திருவையாறு அரசர் கல்லூரியில் பயின்று 1936ஆம் ஆண்டு புலவர் பட்டம் பெற்றார். புலவர்ன்ற பட்டத்தை வந்து 36ல வந்து காலேஜ் முடிக்கும் போது ஒரு டிகிரி வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி தமிழ் லிட்டு அந்த மாதிரி பேர் வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு புலவர் பட்டம் வாங்குறாரு. அடுத்தது முனைவர் பட்டப்படிப்பு. முனைவர்னா பெரிய டாக்டரேட் பட்டம் எப்ப அவர் வாங்குறாருன்னா 1963ல தான் வாங்குறாரு. பாருங்க, காலேஜ் முடிச்சது 36ல, ஆனா அவர் முனைவர் பட்டம் வாங்கினது 63ல. அந்த முனைவர் பட்டத்துக்கு கண்டிப்பா ஒரு தீசிஸ் இல்ல ஒரு புக் மாதிரி சப்மிட் பண்ணணும் இல்லையா நம்ம. அந்த புக் இவர் என்ன சப்மிட் பண்ணாரு அப்படின்னா, தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற பேர்ல தான் ஒரு ஆய்வேடு, ஆர்டிகிள்ஸ்னு சொல்லலாம், ரிசர்ச் தீசிஸ்ன்னு சொல்லலாம், தீசிஸை வந்து சப்மிட் பண்ணி 1963ல தான் இவர் முனைவர் பட்டம் வாங்குறாரு. ஏன் இவ்வளவு டிலே ஆச்சு இவர் இதை வாங்குறதுக்கு அப்படின்னா, தமது பல்வேறு பணிகளின் காரணமாகவும் பணி இழப்புகளின் காரணமாகவும் காலந்தாழ்ந்து 53வது அகவையில் இப்பட்டத்தை இவர் பெற்றாலும், பாருங்க, நிறைய வேலைகள் இது இல்லாம அவர் காலேஜ் முடிச்ச உடனே அரசியல்ல ஈடுபட்டது, நிறைய இது போனது, ஹிந்தி திணிப்புல போராடி அதுக்காக ஜெயிலுக்கு போனது, இப்படி பல விஷயங்கள்னாலையும் நிறைய வந்து இவர் என்ன ஆயிருப்பாருன்னா, இந்த தமிழுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு நிறைய நேரம் வேலையை விட்டு விலக்கியிருப்பாங்க இவரை. அவர் நிறைய இடங்கள்ல நிறைய யூனிவர்சிட்டியில வந்து தமிழ் பேராசிரியரா வேலை பார்த்திருப்பாரு. ஆனா பல இடங்கள்ல ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒரு சில காரணங்களுக்காக இவரை வந்து வெளியேற்றிருவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி பணி இழப்பு டிஸ்மிஸ் ஆனதுனால இப்படி இந்த ரிசர்ச் பண்றதுக்கு அவருக்கு நேரம் இல்லை, இந்த தீசிஸ் வந்து பண்ணி முடிக்க. 53 வயசுலதான் அவர் வந்து இந்த பட்டத்தை வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கி இருந்தாலும் குமரி முதல் சென்னை வரை இவருக்கு தமிழ்நாடெங்கும் பாராட்டு விழாக்கள் நடந்தன. ஏன்னா நான் ஒரு காலேஜ் முடிச்ச உடனே ஒரு டாக்டரேட் ஆகுறேன்றதை விட, நான் அவர் வந்து வேலை மட்டுமே கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில இருந்து மெட்ராஸ் வரைக்கும் இருக்கிற பல காலேஜ்லயும் இதுல வந்து வேலை பார்த்திருக்காரு. அப்ப நிறைய பேர் இவருக்கு தெரிஞ்சவங்கள ஆயிட்டாங்க. இப்ப இவர் ஒரு டாக்டரேட் ஆகுறாரு 53 வயசுல. அப்ப தமிழ்நாடே கொண்டாடும் இல்லையா. இப்ப நம்ம டீச்சருக்கு வந்து காலேஜ் முடிச்சப்போ ஒரு பட்டம் கிடைக்கிறத விட, நம்ம ஸ்கூல்ல வேலை பார்த்து ஒரு 40-50 வயசுல நல்லாசிரியர் விருது கொடுக்கும்போது அவருக்கு பாராட்டு அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க பல பேருக்கு தெரிஞ்சவங்களாயிருவாங்க, பல பேரோட ஆசிரியரா மாறிடுவார். அது மாதிரி இவருக்கு கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இந்த முனைவர் பட்டம் வாங்கினதுக்காக பாராட்டு விழா நடந்திருக்கு. ஒரு பேராசிரியர் முனைவர் பட்டம் பெற்றமைக்காக தமிழ்நாடெங்கும் பாராட்டு விழாக்கள் நடத்தப்பட்ட முதலும் கடைசியுமான பேராசிரியர் இவரே ஆவார். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொஃபஸர் முனைவர் பட்டம் வாங்கினதுக்கு இவ்வளவு கொண்டாட்டமா அப்படின்னா அது இவருக்கு தான். அதே மாதிரி கடைசியாலும் இவர் தான். இவருக்கு அப்புறம் யாருக்கும் அது மாதிரி செய்யவும் இல்லை. ஓகேவா, இந்த ஒரு சிறப்பே பெரிய சிறப்பு அவருக்கு. அடுத்தது பாருங்க, பணிகள்னா எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தாரு இவரு அப்படிங்கிறது. 1936 ஜூன் மாதம் 36ல தானே இவர் டிகிரி முடிச்சு புலவர் பட்டம் வாங்கினாரு. அதுல இருந்து 1947 2ஆம் ஆண்டு வரை தஞ்சை மாவட்ட நாட்டாண்மை கழக உயர்நிலை கல்லூரியில உயர்நிலை பள்ளிகளில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். முத ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வேலை பார்க்கிறாரு. அடுத்து கலைஞர் மு கருணாநிதி திருவாரூரில் பள்ளி இறுதி வகுப்பு பயின்ற போது, ஸ்கூல் இறுதி வகுப்புனா +2 படிக்கும் போது அவரது ஆசிரியராக திகழ்ந்தவர். பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கலைஞருக்கே ஆசிரியரா இருந்தவர். இத வந்து யாரு எதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, தன் வரலாற்று நூலாகிய நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் குறிப்பிட்டுள்ளார்.
அப்ப இதுல இன்னொரு பாயிண்ட்டும் சேர்த்து ஆட் ஆகுது. கலைஞரோட தன் வரலாறு நூல். தன் வரலாறுனா சுயசரிதை. அந்த சுயசரிதை நூல் எது அப்படின்னா நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கறதுதான் கலைஞரோட சுயசரிதை. அதுல அவர் சுயசரிதை எழுதும்போது கண்டிப்பா அவங்களோட படிச்ச ஸ்கூலு, டீச்சர்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி இவரு எனக்கு 12th டீச்சரா இருந்தவர் தான் லக்குவனார்ன்னு சொல்லி அவரே சந்தோஷமா பெருமையா சொல்லியிருக்காரு. அடுத்தது, அதன் பின்னர் 1942 முதல் 45 வரை திருவையாறு அரசர் கல்லூரியில் விரிவுரையாளராக பணிபுரிந்தார். அடுத்து காலேஜுக்கு வந்துட்டாரு. ப்ரொஃபசர் ஆகுறாரு. அன்றைய சுயமரியாதை இயக்க தலைவர்களில் ஒருவராகிய தே. நாயகம் குலசேகரன் பட்டினத்தில் தொடங்கிய தமிழ் கல்லூரியில் முதல்வராக பணியமர்த்தம் பெற்றார். பாருங்க, அடுத்து என்ன ஆகுறாரு? குலசேகரப்பட்டினத்துல ஒரு தமிழ் காலேஜ்ல பிரின்சிபல் ஆகுறாரு. ஹையர் செகண்டரி ஸ்கூலு, அடுத்து ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசர், அடுத்து காலேஜுக்கே பிரின்சிபல். பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊர். ஃபர்ஸ்ட் எங்க? தஞ்சாவூர், அடுத்து திருவாரூர், அடுத்து திருவையாறு, அடுத்தது குலசேகரப்பட்டினம், அடுத்து பாருங்க திருநெல்வேலி. திருநெல்வேலி தா இந்து கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராகவும் 1947 விருதுநகரில் தொடங்கப்பெற்ற வி.இ. செந்திற்குமார நாடார் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராகவும் பணிபுரிந்தார். பாத்தீங்களா? எவ்வளவு இதுல ஒவ்வொரு ஊர்லயும் வேலை பார்த்திருக்காரு. இந்த விருதுநகர்ல அவர் வேலை பார்க்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். பாருங்க, செந்தில் குமார நாடார் கல்லூரி. அப்ப என்ன இருக்கும்னா, அவர் அங்க வேலை பார்க்கும்போது 52 வரைக்கும் அங்க இருந்திருப்பாரு. 52ல தான் முதல் பொது தேர்தல் நடந்திருக்கும் இல்லையா? நம்ம தமிழ்நாடு இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் முதல் பொது தேர்தல் எப்ப நடந்துச்சு? 51 லாஸ்ட்ல இருந்து 52 ஸ்டார்டிங் வரைக்கும் ஒரு 2-3 மாசத்துக்குள்ள நடந்துச்சு. அந்த 52 தேர்தல்ல விருதுநகர் ஏரியாவுல காமராஜர் நின்றுப்பாரு போட்டிக்கு. அதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம். அப்போ அந்த காமராஜரை எதிர்த்து நின்று இருப்பார் இல்லையா ஒருத்தர், அவருக்கு சப்போர்ட் பண்ணி இவர் ஓட்டு கேட்டிருப்பார். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை காலேஜ்ல இருந்து வெளியேற்றிடுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்க பாருங்க, அந்த ஏரியாவுக்கு முக்கியமான ஒரு பெரிய காலேஜ், அந்த ஏரியால இருந்துட்டே இவர் ஆப்போசிட்டா சப்போர்ட் பண்ணது ஒண்ணு. காலேஜே செந்திற்குமார நாடார் கல்லூரி. அவங்க ஒரு நீங்க நம்ம ஜாதியை மென்ஷன் பண்றோம்னு இல்ல, பட் அவர் அவங்க எல்லாமே ஒரு நாடார்னும் போது காமராஜருக்கு தான் அவர் ஒரு நாடார்ன்றனால அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துல. இவர் அதுக்குள்ள இருந்துட்டே துணிஞ்சு அவங்களுக்கு எதிரா பண்ணதுனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவரை பணியை நீக்கியிருப்பாங்க. அது பின்னாடி வரும். அடுத்தது, அப்ப அங்க 52ல அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பிதான் 52ல இருந்து 55 வரைக்கும் புதுக்கோட்டையில B.A. சுப்பிரமணியனார் உருவாக்கிய திருக்குறள் கழகத்தில் ஞாயிறுதோறும் திருக்குறள் வகுப்புகள் நடத்தினார். பாருங்க, பெருசா எந்த ஒரு ஸ்கூல் காலேஜ்லயும் கொஞ்ச நாள் வேலை அவருக்கு கிடைக்கல. ஏன்னா இது பெரிய இஷ்யூ ஆயிடுறதுனால அடுத்து என்ன ஆயிருதுன்னா, சண்டே திருக்குறள் கிளாஸ் எடுக்கிறதுல சேர்றாரு. அடுத்தது 55-56 கல்வி ஆண்டில் திருவெரும்பூர் முக்குளத்தூர் உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர். திரும்ப ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் ஆகுறாரு. 56ல இருந்து 58 வரைக்கும் ஈரோடு காசன கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளரா இருக்காரு. திரும்ப லெக்சரரா இருக்கு. பாருங்க, ப்ரமோட் ஆகி அப்படியே திரும்ப ஸ்கூலுக்கு வந்துட்டாரு. ஸ்கூல்ல இருந்து திரும்ப பிரின்சிபல் ஆகி இப்பதான் காலேஜ்ல லெக்சரரா மாறி, அடுத்து 58 to 61 வரை நாகர்கோயில் இந்து கல்லூரியில் தமிழ் துறை தலைவரா ஆகுறாரு. ஒரு பெரிய இதுல தமிழ் HOD-யா ஆகுறாரு. 61 to 65 வரை மதுரை தியாகராயர் கல்லூரியில் தமிழ் துறை தலைவர். சென்னை மாநில கல்லூரியில தமிழ் துறை தலைவர். ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவர். பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஊருக்கும் போயிட்டு ஹைதராபாத்துக்கு போயிட்டாரு. அடுத்து 1970 வரை நாகர்கோவில் தே.து. இந்து கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி ஓய்வும் பெறாரு. 73ல அவர் இறந்து போயிட்டாரு. 70 வரைக்கும் கல்லூரியில காலேஜ்ல பிரின்சிபலா இருந்திருக்காரு அவரு. பாருங்க, அவர் வேலை பார்க்காத ஏரியா கிடையாது, ஊர் கிடையாது. இவ்வளவு ஊர்ல வேலை பார்த்துட்டு நீங்க பாருங்க, 65 வரை மதுரை தியாகராஜர் கல்லூரி வரைக்கும் அவர் வாங்கினது எப்ப? 63ல தான் அந்த அவார்டு வாங்குறாரு. இவ்வளவு இதுலயும் வேலை பார்த்து தாண்டி 63ல வாங்கும்போது தமிழ்நாடு முழுக்க அதை கொண்டாடும் இல்லையா? எங்க டீச்சர், எங்க டீச்சர், எங்க சாரு, எங்க சாருன்னு சொல்லி எல்லாருமே அவருக்கு அதனாலதான் பாராட்டு விழா எடுத்திருக்காங்க.
புரியுதா? இவர் இந்த உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல வந்து படிச்சாருன்னு வருது இல்லையா? இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இத கூட எனக்கு இது கொஸ்டினா கேட்க சான்சஸ் இருக்குன்னு தோணுது. உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்தவர் தமிழ் துறை கழகத்துல அப்படி யாருன்னு கேட்பாங்க. லக்குவனார். இல்ல கீழ்க்கண்ட எதுல அவர் வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு இல்லாத ஏதாவது ஒண்ண குடுக்கலாம். நீங்க வந்து ஒவ்வொன்னுக்கும் இவ்ளோ வருஷம் வந்து நான் மனப்பாடம் பண்ணணுமா மேடம்? இதெல்லாம் கஷ்டம் இல்லையா? அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வருஷத்த கூட விட்டுருங்க. ஸ்டார்ட்டிங் வருஷம் தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா நாகர்கோயில்ல வேலை பார்க்கும்போது எது வரைக்கும் பார்த்தாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. மத்தது எல்லாம் எந்தெந்த அ காலேஜ் அப்படிங்கிறதையாவது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த ஏரியாவுல எல்லாம் இருந்திருக்காங்க. இப்ப எப்படியும் கண்டிப்பா இந்த ஒவ்வொரு ஊர்லயும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, ரிலேட்டிவோ, காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள லிங்க் பண்ணிக்கோங்க. இப்ப மதுரைன்னா, மதுரையில யாராவது தெரிஞ்சவங்க, சென்னையில ஒருத்தவங்க, திருநெல்வேலியில ஒருத்தவங்க, திருவாரூர்ல ஒருத்தவங்க, தஞ்சையில ஒருத்தவங்க. இந்த மாதிரி தெரிஞ்சவங்கள பூரா கனெக்ட் பண்ணிட்டா, அந்தந்த ஊர்ல எல்லாம் அவர் படிச்சாரு, வேலை பார்த்தாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. அவர் நடத்திய இதழ்கள். குறள் நெறி. இந்த இதழ்கள் ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா இதழ்கள் மூலமா தான் அவர் தமிழ் பணியே ஆற்றினார். தமிழ வந்து மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு அவரோட கருத்துக்கள வந்து ஷேர் பண்றதுக்கு அவர் பயன்படுத்தின கருவி இதழ்கள் தான். அதனால இதழ்கள் முக்கியம். குறள் நெறி, திராவிட கூட்டரசு, சங்க இலக்கியம், திராவிடியன் ஃபெடரேஷன். இது வந்து இங்கிலீஷ்ல ரிலீஸ் ஆன ஒரு பத்திரிகை. விடியன் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது மட்டும் ஆங்கில பத்திரிகை. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எப்படி வந்து நம்ம கலைஞர் கருணாநிதிக்கு வந்து நெஞ்சுக்கு நீதின்ற நூல் தன் சுயசரிதைன்னு சொன்னோமோ, அது மாதிரி இவரோட சுயசரிதை நூல் வந்து என்ன அப்படின்னா, எனது வாழ்க்கை போர் அப்படிங்கிறது தான் இவரோட சுயசரிதை நூல். ரொம்ப 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 முக்கியமானதுப்பா. தன் வரலாற்று நூல். இவரோட மத்த நூல்கள் நிறைய இருக்கு. ஆனா இவரோட சுயசரிதை நூல் எது அப்படின்னா, எனது வாழ்க்கை போர் அப்படிங்கிறது. அடுத்தது பிற நூல்கள். இந்த சுயசரிதை நூல் இல்லாம வேற என்ன நூல் எழுதியிருக்காருன்னா, இதுல வருஷங்கள் முக்கியம் இல்ல. நான் ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிடுறேன். வருஷங்கள் அவ்வளவு நீங்க முக்கியம் இல்ல. ஆனா, அது வந்து எனக்கு அந்த சர்ச் பண்ணும்போது இது எல்லாமே கிடைச்சதுனால, நம்ம அத மிஸ் பண்ணக்கூடாது. சேர்த்து குடுத்துறலாம். சம்டைம்ஸ் எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுக்குறது தான் நம்மளோட சேனலோட இதேவும். ஏன்னா, நம்ம ஒரு பாயிண்ட் கூட ஒரு கொஸ்டின் கூட சான்ஸ் எடுக்கக்கூடாது தமிழ்ல அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக நான் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த நூல்கள மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. எனக்கு டைம் இருக்கு. என்னால இயர்ஸ வந்து ஈஸியா வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். ஷார்ட்கட் வச்சு மனப்பாடம் பண்ணிக்க முடியும்ன்றவங்க இயர்ஸையும் பார்த்துக்கோங்க. அது எக்ஸ்ட்ராவா. சரியா? பிற நூல்கள். எழிலரசி அல்லது காதலின் வெற்றி, மாணவர் ஆற்றுப்படை, துரத்தப்பட்டேன். பாருங்க, ஒரு புக் எழுதியிருக்காரு. நம்ம அத லிங்க் பண்ணாலே நம்மளுக்கு அது மறக்காது. எப்ப எழுதியிருக்காரு? துரத்தப்பட்டேன்னு ஒரு புக்கு. எப்ப? 52ல. அப்ப என்ன நடந்துச்சு? 52ல தான் அவர் வந்து விருதுநகர்ல இருந்து வெளியேற்றப்பட்டார். அத அவரே புக்கா எழுதியிருக்காரு. துரத்தப்பட்டேன்னு போட்டேன் 52லயே. இப்ப இது நம்மளுக்கு மறக்குமா? மறக்கவே மறக்காது. யாருன்னு மறக்காது, என்ன தலைப்புன்னு மறக்காது, எந்த வருஷம் மறக்காது. இப்படிதான் நீங்க அந்த இன்சிடென்ட்டோட லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. தமிழிசை பாடல்கள். என் வாழ்க்கை போர். அமைச்சர் யார்? பாருங்க, என் வாழ்க்கை போர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் நான் சொன்னேன் இல்லையா? 72ல இருந்திருக்காரு. சாக போறதுக்கு முன்னாடி, ஒரு வருஷம் முன்னாடி. அமைச்சர் யார்? நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க லிங்க் பண்ண. பாருங்க, என்னோட வாழ்க்கை போர். சாக போறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்நாள் முழுக்க எப்படி போராடினேன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கலாம். அடுத்தது அமைச்சர் யார்? 1949. 1950ல தான் குடியரசு அறிவிக்க போறோம். குடியரசு தினம் கொண்டாட போறோம். கொண்டாடிட்டு எலெக்ஷன் நடத்த போறோம்ன்ற பிளான். அப்ப யார் அமைச்சரா இருப்பாங்க அப்படின்னு ஒரு புக் 49ல எழுதியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அம்மூவனார். எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்றதுல 2 பார்ட். பகுதி 1, பகுதி 2 ரெண்டுமே 56ல. திருக்குறள் எளிய பொழிப்புரை. அடுத்தது தொல்காப்பிய விளக்கம். மாமூலனார் காதற் காட்சிகள். வள்ளுவர் வகுத்த அரசியல். வள்ளுவர் கண்ட இல்லறம். பாருங்க, வள்ளுவருக்கே 2. அவர் பார்த்த அரசியலையும் சொல்லியிருக்காரு, அவர் பார்த்தா இல்லறத்தையும் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்படியா வச்சுக்கோங்க. இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல். கரும வீரர் காமராஜர். பாருங்க, எவ்வளவு பெரிய மனசு அவருக்கு. காமராஜர் எதிர்த்து நின்னு போராடினதுனாலதான் அவரை வந்து வெளியேற்றவே பண்ணாங்க. ஆனா அவரை பத்தியே கர்ம வீரர் காமராஜர்னு சொல்லி ஒரு
புக் எழுதியிருக்காரு. அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் இல்லையா? அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து. பழந்தமிழ், தமிழ் கற்பிக்கும் முறை, தொல்காப்பிய ஆராய்ச்சி, சங்க இலக்கிய சொல்லோவியங்கள். இதெல்லாமே அவர் எழுதின நூலு. கிட்டத்தட்ட இது மட்டும் கிடையாது. இவரோட சிறப்பே என்ன தெரியுமா? மத்த எல்லார விட ரொம்ப அதிகமான நூல்கள் எழுதியிருப்பார். மொத்தத்துக்கு கிட்டத்தட்ட 50 நூல்களுக்கு மேல எழுதியிருப்பார். 50க்கு மேல் நூல் இவர் எழுதியிருக்காரு. அதுதான் இவரோட சிறப்பே. நம்ம ஓரளவுக்கு ஃபேமஸான ஒரு சிலது மட்டும் ஒரு 10, 15 தெரிஞ்சிருக்கோம் இதுல. அடுத்தது இவர் எழுதின ஆங்கில நூல்கள் பாருங்க. தொல்காப்பியம் in English with critical studies, Tamil language 1959, The making of Tamil grammar, brief study of Tamil words. ஆக்சுவலா இவருக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இவர் என்னன்னா செகண்ட் லாங்குவேஜா இங்கிலீஷ் எடுத்து படிச்சு அதுலயும் லிட்ரேச்சர் பட்டம் வாங்கியிருப்பாரு. அதனால அந்த காலத்துல ஆங்கிலத்துல படிச்ச அந்த கீழே உலகவாதி மேலை உலகவாதிகள்னு 2ஆ பிரிஞ்சிச்சு. அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த கீழே உலக பட்டம், கீழே உலக ஆங்கில பட்டம் ஆங்கில கீழே உலகம்னு சொல்லுவாங்க. அந்த பட்டம் BOL. அது மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணா பேச்சுலர் ஆஃப் மாஸ்டர் ஆஃப் MOL அப்படிங்கிற பட்டமும் வாங்கியிருப்பாரு. அதாவது இங்கிலீஷ்லயும் பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி பட்டம் வாங்கியிருப்பாரு இவர். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆங்கிலத்தை செகண்ட் லாங்குவேஜ் எடுத்து ஆங்கிலத்திலையும் பயங்கர திறமையானவர் இவர். அடுத்தது பொது வாழ்க்கை. 1952ஆம் ஆண்டில் நடைபெற்ற பொது தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் நான் சொன்ன பாயிண்டே தான். காமராஜரை எதிர்த்து போட்டியிட்ட கோ.து. நாயுடு, அதாவது GT நாயுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த GT நாயுடுவை ஆதரித்து பரப்புரை செய்தார். இதனால் விருதுநகர் கல்லூரியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? GT நாயுடு அவரும் ஃபேமஸானவர் தான். காமராஜரை எதிர்த்து நின்னவர் அவருக்கு இவர் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காரு. அதனால இவரை வெளியேற்றிட்டாங்க. அடுத்தது மாணவர் இடையே தமிழ் உணர்வை ஊட்டியமை இவர் மாணவர்களை புரட்சிக்கு தூண்டுவதாக கல்லூரி பொறுப்பாளர்களை கருத செய்தது. இவர் பண்ணது எல்லாமே கொஞ்சம் பாருங்க, எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க கிட்ட இவர் தப்பாவே ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு. இவர் தமிழ் உணர்வை ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்கிட்ட இவர் பேசுறது, இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் இவர் மாணவர்களை தூண்டி புரட்சி பண்ண வைக்கிறாரு, கவர்மெண்ட்டை எதிராக புரட்சி தூண்டுறாருன்னு சொல்லி இவர் மேல எப்ப பாரு ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தாங்க எல்லா காலேஜ்லயும். அன்றைய தமிழ் வகுப்புகளில் வருகை பதிவை ஆங்கிலத்தில் மாணவர்கள் கூறி வந்த நிலைமையை மாற்றி உள்ளேனையா என கூற வைத்தவரும் பிற்காலத்தில் தமிழகமெங்கும் இம்மாற்றம் ஏற்பட காரணமாக இருந்தவரும் இவர்தான். பாருங்க, இது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உள்ளேன் ஐயா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்க மிஸ் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முத கொண்டு வந்தவர் இவர் தானா? அப்ப எல்லாம் பிரசன்ட் சார் சொல்றது தான் வழக்கம். அத உள்ளேன் ஐயான்னு சொல்லுங்க அப்படின்னு முதல்ல கொண்டு வந்தவர் இவர் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சிறுகதை வடிவிலும் ஓரங்க நாடகங்களாகவும் சங்க பாடல்களை அறிமுகம் செய்த இலக்குவனாரின் முயற்சியே. பாருங்க, தமிழ் பணி என்னன்னு கேக்குறாங்கல்ல, இதெல்லாம் முக்கியமானது. சிறுகதையாவும் ஓரங்க நாடகங்களாவும் சங்க பாடல்கள், அந்த காலத்து சங்க பாடல்களை மக்களுக்கு அறிமுகம் பண்ணியிருக்காரு. கதை வடிவத்திலையும் நாடக வடிவத்திலையும் சங்க பாடல்களை மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டா லக்குவனார் தான். இதை ஃபாலோ பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்த மூவா, கருணாநிதி எல்லாருமே இவருக்கு முன்னோடியானவங்க. இவரை முன்னோடியா வச்சுதான் இதை பின்பற்றி வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நாடகம் எல்லாம் வசனம் எழுதினவர் தானே கருணாநிதி முதல்ல. அதுல இருந்து தானே திரைக்கதை வசனமா மாறி வந்தாங்க. இந்த நாடகங்களுக்கு வசனம் எழுதுறது, சங்க பாடல்களவே கதைகளா எழுதுறது, மக்களுக்கு கொண்டு போறதெல்லாம் எதுல இருந்து அவங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த லக்குவனாரை பார்த்துதான் அவருக்கே வந்திருக்கு. ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுக்கு அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இப்ப நான் இந்த வாசிக்கிறேன் இல்ல, இந்த பேராகிராஃப் ஃபுல்லா தான் உங்களுக்கு அந்த பொது வாழ்க்கையில அவர் நடந்துகிட்டது தான், தமிழுக்கு தொண்டு ஆற்றின பங்கு எல்லாமே இதுல வரும். பாருங்க, 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது 2 முறை கைது செய்யப்பட்டு சிறை வாழ்வும் பணி நீக்கமும் பெற்றார். இது ரொம்ப முக்கியம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் நிறைய வாட்டி நடந்திருக்கும். 38ல ஒரு தடவை நடந்திருக்கும், 65ல ஒரு தடவை நடந்திருக்கும். அந்த 65ல நடந்தப்ப என்ன இருக்குன்னா
இவரும் கலந்துக்கிட்டு இப்ப எல்லாம் இந்தி திணிப்பு வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையா நம்ம இதுல போயிட்டு இருக்கு இல்லையா? மும்மொழி கொள்கை வேண்டான்னு நம்ம தமிழ்நாடு எதிர்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த ஹிந்தி எதிர்ப்புல போராடி ஜெயிலுக்கு போனதுனால இந்த கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி தான் நீங்க வந்து இப்ப நடக்கிற இன்சிடென்ட்டோட லிங்க் பண்ணி பார்க்கணும். அப்பதான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஜனவரி 25, 1965ஆம் ஆண்டில் தொடங்கிய இந்தி எதிர்ப்பு போரின் போது அமைச்சர்களை கொல்ல முயற்சி செய்தார் அப்படின்னு இவர் மேல ஒரு குற்றம் சாட்டி என்பது உட்பட 14 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு மொத்தம் 14 சுமத்தப்பட்டு 1965ஆம் நாள் கைது செய்யப்பட்டார். பாருங்க, 65ல இந்திய எதிர்ப்புக்காக ஒரு தடவை இது பண்ணியிருக்காரு. 52ல காமராஜரை எதிர்த்ததுக்காக வெளியேற்றப்பட்டிருக்காரு. இவ்வளோலாம் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வந்துட்டே இருந்ததுனாலதான் இவருக்கு இடையில நிறைய வாட்டி இவர் வந்து புரட்சி பண்றாருன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நடந்ததுனாலதான் இவர் வந்து 1963ல தான் முனைவர் பட்டம் வாங்க முடிஞ்சுச்சு. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி பணி நீக்கம் பண்றது, இடம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற இடத்துல தூக்கி போட்டுறது, இதுலயே அவரோட இது எல்லாமே டைம் எல்லாமே போயிருச்சு. பாருங்க, அடுத்து கல்லூரிகளிலும் ஒரே நேரத்தில் எல்லா துறைகளிலும் எல்லா நிலைகளிலும் தமிழை பயிற்று மொழியாக ஆக்க வேண்டும் என்னும் கோரிக்கையோடு 65ஆம் நாள் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை தமிழ் உரிமை பெருநடை. பாருங்க, தமிழுக்காக உரிமை வேண்டி ஒரு பெருநடை ரேலி. ஓகேவா? பெரிய ரேலி. சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகத்துக்கு நடந்தாருல காந்தி, அது மாதிரி இவர் தமிழுக்காக கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் நடந்தே செல்ல லக்குவனார் திட்டமிட்டார். எதுக்காக? பாருங்க, ஸ்கூல்ல தமிழ் எப்படி கம்பல்சரியா எல்லாத்துலயும் இருக்கு இல்லையா? ஒரு ஒரு சப்ஜெக்டா தமிழ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி காலேஜ்லயும் எல்லா துறைக்கும் எல்லா நிலையிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா டிபார்ட்மெண்ட் எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சாலும் காலேஜ்ல அதே மாதிரி எல்லா நிலையும்னா என்ன? யூஜி, பிஜி எல்லா ஸ்டேஜ்லயும் தமிழ் ஒரு பாடமா வையுங்க கம்பல்சரி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நடைப்பயணமே நடத்தினவர் இவர். இது ஒரு ரொம்ப முக்கியமானது. தமிழுக்காக இவர் போராடின ஒரு விஷயம். அடுத்தது 1965ஆம் நாள் நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் லக்குவனார் கைது செய்யப்பட்டு இந்த எதுக்காக? இந்த ரேலி போனதுக்காக, இந்த பெருநடை செல்ல திட்டம் போட்டதுக்காக செய்யப்பட்டு வேலூர் சிறையில் 3½ மாதங்கள் அடைக்கப்பட்டார். இதனால் மதுரை தியாகராயர் கல்லூரியில் அவர் ஆற்றி வந்த தமிழ் பேராசிரியர் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். பாருங்க, 3½ மாசம் ஒரு இதுல ஜெயிலுக்கு போயிட்டா அங்க யாரு வந்து வேலை பார்ப்பா? அங்கேயும் மதுரை காலேஜ்ல இருந்தும் அவரை நீக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் இவரு போற இடத்துல ப்ரொஃபஸரா மட்டும் இல்லாம இவரு அதையும் மீறி வந்து தமிழ் மேல வந்து ஒரு பற்றுனால அதிகப்படியான வேலைகள் செய்யும் போது என்ன ஆயிருது? இவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ, பணி நீக்கம் பண்றது, ஜெயிலுக்கு போறது. ஒரு ப்ரொஃபஸரே ஜெயிலுக்கு போனா திரும்ப அவர் வந்து பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லித் தர முடியும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இல்லையா? அதனால. அடுத்தது மதுரையை அடுத்த திருநகரில் 1962ஆம் நாள் தமிழ் காப்பு கழகத்தை தொடங்கினார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்பா. தமிழ் காப்பு கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை தொடங்குனது யாருன்னு கேட்பாங்க. வருஷம் என்னன்னு கேட்பாங்க. இது வந்து லக்குவனார் தான். அதனால இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, தமிழ் பணி சம்பந்தப்பட்டதை அதிகமா பார்க்கணும்னு. அது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் தான். 71ல இருந்து அதாவது 2/10/71 முதல் 25/12/72 முடிய சிங்கப்பூர், மலேசியா முதலிய நாடுகளில் சொற்பொழிவு பயணம் மேற்கொண்டார். 2 மாசம் தொடர்ந்து சிங்கப்பூர், மலேசியாவுக்கு சொற்பொழிவு பயணம் வந்து போய் வந்திருக்காரு. சரியா? இதெல்லாமே இவர் ஆற்றியது. ஆக்சுவலா 1967 900 இல்ல. ஆமா 1967ல தான் கருணாநிதி வந்து டிஎம்கே கட்சி ஆட்சிக்கு வரும். சரியா? அப்போ இவருக்கு திரும்ப வந்து ஒரு பெரிய காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா போஸ்டிங் வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்து கொஞ்ச நாள் வேலை பார்ப்பாரு. பெரிய லெக்சரர் பதவியில போட்டிருப்பாங்க இவருக்கு. ஆனா என்னன்னா, அப்பயும் லெக்சரரா இல்ல பெரிய டிபார்ட்மெண்டோட ஹெட்டாவோ இருப்பாரு. அப்பயும் என்ன பண்ணுவாருன்னா, அப்ப கல்வி அமைச்சரா இருந்திருப்பாரு இல்லையா? அவர்கிட்ட போய் தமிழ் வந்து எங்களுக்கு தமிழ இந்த மாதிரி பொது உடைமை ஆக்குங்க. தமிழ வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி தமிழுக்காக ஏதோ ஒண்ணு கேட்க போய் கம்பல் பண்ணி அவர்கிட்ட சண்டை போட்டு மினிஸ்டர் கிட்ட அப்பயும் அந்த வேலையும் அவருக்கு போயிரும். 67ல தான் அவருக்கு வந்து முயற்சி பண்ணி இது பண்றாங்க. அப்பதான் 70ஓட அந்த வேலையை முடிச்சுட்டு அவர் வெளியே கிளம்பிடுவார். எனக்கு இதோட வேலையே வேணான்னு 73ல இறந்தும் போயிடுறாரு.
புரியுதா உங்களுக்கு? இப்ப 37ல தான் காங்கிரஸே முத எலெக்ஷன்ல நிக்கும். பிரிட்டிஷ் காலத்துல முதல் பொதுத் தேர்தல் நடந்தது 1920. அதுல நீதி கட்சி ஜெயிச்சு 37 வரைக்கும் நீதி கட்சி தான் ஆட்சியில இருக்கும். 37ல காங்கிரஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன் காங்கிரஸ் நிக்காது? ஒத்துழையாமை இயக்கத்துல இருந்தனால காங்கிரஸ் நின்றுருக்காது. 1926ல 25ல பிரிஞ்சு போன சுயராஜ்ய கட்சி நின்று ஜெயிக்கும். ஆனா சி.ஆர். தாஸ் இறந்து போனதுனால சுயராஜ்ய கட்சி திரும்பியும் காங்கிரஸோட சேர்ந்து எனக்கு இப்ப ஜெயிச்சாலும் இந்த பதவி வேணாம்னு சொல்லிட்டு சுப்புராயன்ற ஒரு ஆளுக்கு வந்து சுயேட்சைக்காரரால நிக்க வச்சிருவாங்க சிஎம்மா. கடைசியில 37ல காங்கிரஸ் நாங்களே எலெக்ஷன்ல நிக்கிறோம்னு சொல்லி காங்கிரஸ் வந்து நின்னு ஜெயிச்சிரும். மாபெரும் வெற்றி. அதுக்கப்புறம் இதுல இருந்து பிரிஞ்சுதான் 67ல டிஎம்கே உருவாகும். 77ல ஏடிஎம்கே எம்ஜிஆர் வந்து பதவிக்கு வருவார் 77ல. 87ல எம்ஜிஆர் இறந்து போயிருவாரு. சரியா? இந்த வருஷங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 37, 67, 77, 87. அதனால ஞாபகம் வைக்க ஈஸியா இருக்கும். ஓகே. இந்த 67ல கருணாநிதி வந்தப்பதான் இவருக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு வந்து இவர் க்ளோஸ் ஆனவர்னு பாத்துக்கோங்க கருணாநிதிக்கு. அப்படி இருந்தும் அப்பயுமே இவர் அந்த கல்வி அமைச்சர் கூடயே ஒரு பிரச்சனை பண்ணி அதுவும் போயிரும். ஓகே. அடுத்தது பெற்ற பட்டங்கள். இவருக்கு என்னென்னலாம் பேர் கொடுப்பாங்க இல்லையா, சிறப்பு பெயர்கள்னு சொல்லி, அந்த மாதிரி பெற்ற பட்டங்கள் என்ன அப்படின்னா, முத்தமிழ் காவலர், செந்தமிழ் மாமணி, பயிற்சி மொழி காவலர், தமிழர் தளபதி, மொழிகாத்த தானை தலைவர், இலக்கண செம்மல், தமிழ் அரிமா, தமிழ் போராளி, 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியர், 2ஆம் நக்கீரர், பெரும் பேராசிரியர், தன்மான தமிழ் மறவர், இந்தி எதிர்ப்பு படை தளபதி, செந்தமிழ் படையின் மானச்செம்மல். இதெல்லாமே இவருக்கு சொல்லப்பட்ட சிறப்பு பெயர்கள். புரியுதா? இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2019 இருக்கும்போது 2009, இவர் பிறந்தது 1909 தானே. அப்ப 2009ல கவர்மெண்ட் இவருக்கு வந்து 100ஆண்டு விழா கொண்டாடினாங்க. இப்போ லேட்டஸ்டா அதை வச்சுக்கோங்க. 2009ல் 100ஆண்டு விழா யாருக்கு கொண்டாடப்பட்டுச்சுன்னு கேட்டா லக்குவனாருக்கு 2009ல 100ஆண்டு விழா இவருக்கு கொண்டாடப்பட்டுச்சு. அப்புறம் அவ்வளவுதான். இவரை பத்தி வேற எதுவும் இல்லை. இதுல இருக்க பாயிண்ட்ஸே உங்களுக்கு போதுமானது. இவருக்கு வந்து 2 மனைவிகள். 2 மனைவினா அக்கா தங்கச்சி 2 பேரையுமே கல்யாணம் பண்ணியிருப்பாரு ஒரே வீட்டுல. அடுத்தது இவருக்கு ஒரு 10, 11 பிள்ளைங்க இருப்பாங்க. குழந்தைங்க மட்டும் 10, 11 பிள்ளைங்க. 10ன்னு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஒரு இடத்துல 11ன்னு கொடுத்துருக்காங்க. வேற பர்சனல் லைஃப் அவ்வளவுதான். இவருக்கு வேற எதுவும் இல்லை. இந்த மாதிரி தமிழ் சம்பந்தமாவே போராடி கடைசி வரைக்கும் தமிழுக்காகவே இது பண்ணவர் இவர். சரி, இதை நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. திரும்ப அடுத்த ஒரு தலைவர்ல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ. பை.